Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.14ல first question பார்க்க போறோம். Question என்னன்னா, write each of the following expression in terms of alpha plus beta and alpha beta. அதாவது கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷனை நம்ம alpha plus beta and alpha beta. ஸோ இது வர மாதிரி நம்ம வந்து இந்த எக்ஸ்பிரஷனை எழுதணும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன, alpha by 3 beta plus beta by 3 alpha. இது வந்து நம்ம சால்வ் பண்ணோம். இப்போ டினாமினேட்டரில் எல்சிஎம் எடுத்தோன்னே என்ன வரும், 3 alpha beta. இப்போ நியூமரேட்டரில் என்ன மல்டிப்ளை ஆகும், ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படின்னு ஆகும். ஏன்னா ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா. அதேமாதிரி இங்கே என்ன வரும், பீட்டா ஸ்கொயர். ஏன்னா பீட்டா இன்ட்டு பீட்டா. அப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை 3 ஆல்ஃபா பீட்டா. இப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இது வந்து நம்ம எப்படி எழுதலாம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 alpha beta. ஏன்னா இப்போ a square plus b square நம்ம எப்படி எழுதலாம், a plus b the whole square minus 2ab. ஸோ அப்படி தான் இப்படி எழுதுகிறோம். அப்புறம் கீழே வந்து என்ன, 3 alpha beta. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் வந்து எப்படி இருக்குது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கா. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட சொல்யூஷன். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன, 1 by alpha square beta plus 1 by beta square alpha. இப்போ எல்சிஎம் எடுக்கலாம். இப்போ டினாமினேட்டர் உங்களுக்கு என்ன வரும், ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். அப்போ நியூமரேட்டரில் என்ன மல்டிப்ளை ஆகும், 1 into பீட்டா அப்படின்னு வரும். அப்போது 1 into பீட்டா என்ன பீட்டா, ப்ளஸ் இங்கே வந்து என்ன வரும், 1 into ஆல்ஃபா. அப்போ என்ன வரும், ஆல்ஃபா. அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை, இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரை நம்ம ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா. ஸோ எக்ஸ்பிரஷன் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இதை எழுதணும், கொண்டு வரணும். ஸோ இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட சொல்யூஷன். இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன, 3 ஆல்ஃபா மைனஸ் 1 into 3 beta minus 1. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ என்ன வரும், 3 alpha into 3 beta. அப்போது 9 alpha beta. 3 alpha into minus 1. அப்போ என்ன வரும், minus 3 alpha. அடுத்து minus 1 into 3 beta. அப்போ என்ன வரும், minus 3 beta. minus 1 into minus 1 உங்களுக்கு என்ன வரும், positive 1. அப்போது 9 alpha beta minus 3 alpha minus 3 beta. இதில் minus 3 காமன் எடுத்திங்கன்னா என்ன வரும், alpha plus beta plus 1. ஸோ இதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனோட சொல்யூஷன். இப்போ நம்ம ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் 3 பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 3 பை ஆல்ஃபா. ஸோ இதை தான் நம்ம சால்வ் பண்ணோம். ஆல்ஃபா ப்ளஸ் 3 பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 3 பை ஆல்ஃபா. இப்போ டினாமினேட்டரில் நம்ம எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன வரும், பீட்டா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இப்போ நியூமரேட்டரில் என்ன மல்டிப்ளை ஆகும், ஆல்ஃபா ப்ளஸ் 3 இன்ட்டு ஆல்ஃபான்னு வரும். ப்ளஸ் இங்கே வந்து என்ன வரும், பீட்டா ப்ளஸ் 3 இன்ட்டு பீட்டா. அப்போ சால்வ் பண்ணலாம். ஆல்ஃபா உள்ளார் மல்டிப்ளை பண்ணலாம், என்ன வரும், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஆல்ஃபா. இங்கே பீட்டா உள்ளார் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 3 பீட்டா. இங்கே டினாமினேட்டரில் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஆல்ஃபா 3 பீட்டா. இதில் வந்து 3 காமன் எடுத்திங்கன்னா என்ன வரும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா. இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இது வந்து நம்ம எப்படி எழுதலாம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 into alpha beta அப்படின்னு எழுதலாமா. ஏன்னா a square plus b square இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம், a plus b the whole square minus 2ab. ஸோ இந்த ரூலை தான் வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். அப்போ மீதி இருக்கிறதெல்லாம் எழுதிக்கலாம், ப்ளஸ் 3 into alpha plus beta by alpha beta. ஸோ இதான் வந்து ஃபோர்த் சப்டிவிஷனோட சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட சொல்யூஷன் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.